வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்விலோட சார்ட்டிங் டூல். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 6810 பக்கமாக க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, தொடர்ந்து எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வந்திருக்க கிளைண்ட்டாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். 6160 அப்படின்ற முக்கியமான இடத்துல தான் இந்த முழு கான்ட்ராக்ட்லேயும் நம்ம கவனம் செலுத்திட்டு வரோம். 6160 கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 6120 அப்படின்றது ஒரு நடுவில் இருக்கிற முக்கியமான ஜோன் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டில் ஓப்பன் ஆனது 6120 கீழே ஓப்பன் ஆன காரணத்தினால மார்க்கெட் செல்லிங் காரணமாக 6060 அப்படின்ற நம்ம அடுத்த டார்கெட் ஜோனை தொட முயற்சி செஞ்சுருக்கு. பல முறை இந்த இடத்த தொட முயற்சி செஞ்சு பலன் கொடுக்காத காரணத்தினால மறுபடியும் போய் 6020 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றனாலேயும் நம்ம மூவிங் ஆவரேஜ் அந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்க காரணத்தினாலே மார்க்கெட் கீழே வந்து மறுபடியும் 6060 பிரேக் பண்ண முயற்சி செஞ்சு 6083 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாம் நடந்திருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. இன்றைக்கி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். எதனால் சொல்கிறோன்னா, பல முறை இந்த 6120 அப்படின்ற இடத்த மார்க்கெட் டார்கெட் பண்ணுறப்ப நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பை சிக்னல் கொடுத்து மார்க்கெட்டில் நமக்கு அலர்ட் சிக்னல் பல தடவை கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏற்கனவே பையர்ஸ் வந்து அவங்க கவனத்தை செலுத்திட்டு வராங்க. மறுபடியும் 6120 மேலே க்ளோசிங்கோ ஏதோ வந்தது அப்படின்னா மார்க்கெட் அதோடைய பையிங் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணணும். இன்வென்ட் ரிப்போர்ட் வந்த சமயத்தில் 6060 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் ஜோனான 6026 அப்படின்ற அடுத்த டார்கெட்டுக்கு மார்க்கெட் ரெடியாக இருக்கும். அதனால் இந்த இடம் மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய இடம். நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோன் முன்னாடி வரைக்கும் 6160 அப்படின்னு வச்சுருந்ததை இப்போ டிக்ரீஸ் பண்ணி 6120 அப்படின்றது கொண்டு வந்துடலாம். ஏன்னா இன்வென்ட்ரி போட்டிருக்கனால நம்ம கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தினால ஓரளவு குறைச்சிட்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த இடத்த பிரேக் பண்ணுற சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூல் உதவியால் நீங்கள் மார்க்கெட்டில் கரெக்டான டைரெக்ஷனில் வச்சுருக்கலாம். ஆனால் நம்ம எதிர்பார்ப்பு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு சாதகமாக, க்ரூட் ஆயில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.